வணக்கம் நேர்களே. ஆதியந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு ராசி பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாமா? அந்த ராசி பலன் பார்ப்பதற்கு முன்பாக நாம் இயல்பாக அந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருதுங்கிறத நம்ம பார்க்கறது வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு அன்னத்தினால் அன்றைக்கி அபிஷேகம் செய்வது அப்படின்னு ஒரு வழக்கம். ரொம்ப விசேஷமானது. அன்னம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எண்ணத்தோடு அந்த விழாக்கள் எடுக்கிறது. பௌர்ணமி கூடக்கூடிய நாட்கள். அதனால் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று தான் அன்னாபிஷேகம் எல்லா ஆலயங்கள்லையுமே நடக்கும். குறிப்பாக சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமாகவும் ஊர் மக்கள் எல்லாம் அதை விழாவாக எடுத்து அந்த அன்ன அபிஷேகத்தை கொண்டாடுவார்கள். அதனால் என்ன பயன் அப்படின்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு என்பதற்கு ரைஸ், அதை நம்ம அன்னமாக நாம் உட்கொள்வதால் அதற்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்த ஒரு நிகழ்ச்சி, மிகவும் சிறந்த ஒரு பண்டிகை. அதை அனைவரும் கொண்டாடி அருகாமையில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று ஏறத்தாழ மற்ற அனைத்து ஆலயங்களிலும், குறிப்பாக முருகன் ஆலயங்களிலும் கூட அன்னாபிஷேகம் விநாயகர் பெருமானுடைய ஆலயங்களிலும் கொண்டாடுவது வழக்கம். அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று அன்றைய தினம் அந்த இறைவனை தரிசித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதுக்கு அடுத்தது எல்லா அஷ்டமியும், அதாவது தேய்பிரை அஷ்டமியும் இருந்தாலும் பிரதானமான கால பைரவ அஷ்டமி அப்படிங்கிறது 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வருது. இன்றைய தினம் அஷ்டமியை எல்லாருமே வழிபடுறீங்க. அதனால் அஷ்டமியை இந்த கால பைரவ அஷ்டமி அப்படிங்கிற ஒரு நாள் 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வருது. அதையும் அனைவரும் அனுஷ்டித்து எல்லா விதமான இகபர சுகங்களை கால பைரவர்னு சொல்லக்கூடிய பைரவர் உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு உங்களை நீங்கள் அனுகிரகம் பண்ணுவதற்கு நீங்கள் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அதையும் அனுஷ்டிங்க அப்படின்னு சொல்லி, திரும்ப கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா கார்த்திகை மாதங்கிறது விருச்சிக மாதம் நாங்கள் சொல்லுவோம். அந்த விருச்சிகம் சொல்லக்கூடிய அதில் அமாவாசை வர்றது 19ஆம் தேதி வருது. அமாவாசை என்பது பிதர்களுக்காக சொல்லக்கூடிய நாட்கள். ஆகையினால் பிதர்களை முழுமையாக அவர்களுக்கு வேண்டிய அந்த விதமான தர்ப்பணாதிகள் மற்ற அந்த அமாவாசை அன்னைக்கு நாம் அனுஷ்டிக்க வேண்டிய அனைத்து விதமான விரதங்களை அனுஷ்டித்து அனைத்து விதமான சுகங்களை பெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதம் 12 ராசிகள் எவ்வாறாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி என்பவர்கள். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமைகிறது? மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அசுதி பரணி கார்த்திகை முதலாவது பாதம் மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய். அவர் ஏற்கனவே இன்னொரு அவருடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருக்கார். ரொம்ப விசேஷம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ குரு பகவான் எங்கேருந்து பார்க்குறாருன்னா கடகத்தில் வந்துட்டார். 18 அக்டோபர்லேயே கடகத்துக்கு வந்த பிறகு அதிச்சாரமாக வந்திருக்கிறார். அதிச்சாரமாக வந்தபோது ஒரு கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம். அதுக்கடுத்து சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் அவரையும் குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்த்துருவார். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேசராசிக்கு பாக்யாதிபதி பகவான் குரு. ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும், ஏன்னா அவருடைய இன்னொரு சொந்த வீடுங்கிறது விருச்சிகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறம் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து வலுவான நிலையில் மேஷராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராகு பகவான் 11ஆம் வீட்டில் மிகச்சிறந்த இடத்துல. ராகு 11 இருந்தால் கண்டிப்பாக மேஷத்துக்கு 5ஆம் வீடு சொல்ல சிம்மத்தில் தான் கேது பகவான் இருப்பார். ஆக புதன் விருச்சிகத்தில் வலுவான நிலையில் இருக்கிறாரு. மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த 15ஆம் தேதி முடிய குறிப்பாக நமக்கு அதுக்கடுத்தது 15 நாட்கள் விருச்சிகத்தில் சூரிய பகவான் பிரவேசம். துலாத்தில் 15 நாள், விருச்சிகத்தில் 15 நாள், மொத்தம் 30 நாளில் 15 நாள் இங்கே இருப்பார். இப்படி உள்ள ஒரு சூழலில் மேஷராசி என்பவர்களுக்கு எதெல்லாம் சாதகம் பாதகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மேஷராசிக்கு அதிபதி நல்ல நிலையில் அஷ்டமத்தில் போனாலும் கூட பகவான் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய சொந்த வீடுங்கிற விருச்சிகத்தில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும். என்ன மிகப்பெரிய ஆற்றல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? பொதுவாக மாதம் மாதம் நம்ம ராசி பலன் எதற்காக பார்க்குறோங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, போன மாதத்தோட இந்த மாதம் ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? பல காரியங்கள் சார். உதாரணத்துக்கு இப்போ கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அதற்காக அது மேம்பட வேண்டும். அதற்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையணும். இதை எதிர்பார்ப்பாங்க, கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கு அடுத்தபடியாக
நம்ம அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வரும்பொழுது அந்த கல்வியை முடிச்சுட்டு, அதாவது கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வயதை எட்டக்கூடிய அனைத்து விதமான நேயர்களுக்கும் இயல்பாக நமக்கு வேலை, நல்ல வேலை, அந்த வேலையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்குமா சார்? அது போன மாதத்தோட இந்த மாதம் நான் கேட்கக்கூடிய இதெல்லாம் கிடைக்குமா? நமக்கு அது மகிழ்ச்சி தருமான்னு கேட்டால், அதற்கு வேண்டிய கிரகங்கள் பொதுவாக மேசராசிரியர்களும் 7 சனியில் இருக்கீங்க. 7 சனிங்கிறது என்ன? சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால 7 சனி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். 7 சனியில் ஒரு சில விதமான சௌரியங்கள் கொடுக்குமாங்கிற ஒரு கேள்விகள் வரலாம். ஆனாலும் ஏனைய கிரகங்கள்லாம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 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 விதமான ஆற்றலை அது கொடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம கேட்கக்கூடிய அந்த கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல போஸ்டிங்கை நம்ம இருக்கணும். இருக்கிற போஸ்டிங்கோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு ஐக்கியம் இருக்கும். பொருளாதார மேம்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த பொருளாதார மேம்பாடுங்கிறது அவங்கவங்க மனோநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது உறுதி, எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டேஜை தாண்டி வரக்கூடிய திருமண வயதை எட்டக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது என்ன நம்ம கேட்கணும்னா, 7ஆம் வீட்டுக்காரர் நல்ல சௌக்கியமான இடத்துல, குறிப்பாக சுக்கிரன் 7லே இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் சூரியனோட சம்மந்தப்படுறாரு, பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீட்டுக்கூட சம்மந்தப்படுறாரு. அதுக்காக திருமண வாய்ப்புகள் மேசராசிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் பார்வை இன்னும் அதிகமான, ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாயை குரு பார்க்கறதுனால, ராசிநாதனை குரு பகவான் பார்க்கறதுனால அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடியது சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. அதை தாண்டி வரக்கூடிய வயது என்றவர்களுக்கு மகப்பேறு, குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் வேணுமா அப்படின்னா, குழந்தை பாக்கியங்கள் இயல்பாக இந்த மாதத்தில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக நவம்பரில் இருக்குது. அதாவது மேசராசி நண்பர்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு வயதை எட்டி அதற்கப்புறம் ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையிலேருந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களோ, அதுக்கடுத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக மேசராசி என்பவர்கள் பொதுவாகவே அவங்கள இயல்பாக பொறியியல் துறையிலேருந்து, மருத்துவத்துறையிலேருந்து, பட்டயத்துறையிலேருந்து, இது பட்டய படிப்பு அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஆற்றல் மிகுதியான ஒரு சூழலை, நல்ல வியாபாரத்தை மேலோங்கி நிற்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக தரும். உதாரணத்துக்கு அஸ்வதியை விட பரணி நட்சத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது. ஏன்னா பரணி நட்சத்திர அதிபதி பகவான் சுக்கிரன் ஆட்சி கிரகமாக இருக்கார். அதனால் அதே மாதிரி உத்திரம் நியாயமாக கார்த்திகை, உத்திரம், உத்திராட சூரியனுடைய நிலைமை, கார்த்திகை நட்சத்திரம் 1வது பாதம் மேசராசி வர்றக்க அவங்களுக்கு சூரியன் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதீதமான பலன். ஏன்னா ஒரு கிரகம் நீச்சம் பெறும்போது அந்த கிரகம் ஆட்சி பெற்றால் நீச்ச பங்கம் ராஜயோகம்னு சொல்லுவோம். அதனால் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதும் சரி, அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரமும் சரி, உத்திராட நட்சத்திரம் சூரியன் அதிபதியாக இருக்குன்னா கிருத்திகை 1வது பாத மேசராசி வர்றவங்களுக்கு இன்னும் அதுக்கு அனுகூலமான ஜாஸ்தி, இன்னும் அவங்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வெளிநாடு ஆன்சைட்ஸ் அப்படிங்கிற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ராகு பகவானால் தரக்கூடியது இருக்குது. ராகு பிரமாதமான நிலையில் கும்பத்தில் உதாரணத்துக்கு 1ஆம் தேதி சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார், ராகுவோடு சம்மந்தப்படுறார். ஆக 11ல் ராகு இருந்தால் 11 லாபத்தை தான் தரணும். லாபம் எப்படி தருவார்? ஆன்சைட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணிகள் வர வேண்டியது நிறைய இருக்கக்கூடிய சூழல்கள் வரும். இதுக்கு அடுத்தது நான் விவசாய பணியில் இருக்கேங்க, விவசாயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களுக்கு விவசாயத்துக்கு அதிபதியே பகவான் செவ்வாய் தான். அதனால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய முன்னேற்றங்கள் சார். கார்த்திகை மாதம் நிறைய மழை பெய்யும். ஏன்னா நவம்பர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நவம்பருங்கிறது ஐப்பசி கார்த்திகை தான் வரும். அது மழை காலம். டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலும் நிறைய மழைகள் பெய்யும். விவசாயத்தில் இருக்கிறவங்க பயிரெலாம் மூழ்கி இருக்குது அப்படி சொல்லக்கூடியது. இதில் நிறைய நேயர்கள் இருக்காங்களா, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட அந்த ஏரியா மக்களுக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். அப்படின்னாலும் விவசாய பணிகள் மிகச்சிறப்பு இருக்கும். மழை இல்லைன்னா ஒன்றுமே நீரின்றி உலகம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நல்லாயிருக்கும். கேட்டில் ஃபார்ம், கோட் ஃபார்ம் நல்லாயிருக்கும். பிரமாதமான ஒரு சூழ்நிலை வரும். பெரும்பாலும் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மிக சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் நிறைய முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாய் ஆட்சி கிரகமாக இருக்கிறதுனால இதற்கு எல்லாமே அதிபதி செவ்வாய் தான். அதனால் வாய்ப்பு இருக்குது. சரி, பேங்க் பேலன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்க்கக்கூடியதோடு நம்ம ரிசல்ட் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது, வரவை விட செலவுகள் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? வரவை விட செலவுகள் கம்மியாக இருந்தால், திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய ப்ராஃபிட் மோடு அதிகமாக இருக்கணும், லாஸ் மோடு கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதம் சிறப்பான மாதம் தானே. இப்போ உள்ள மாதம் அப்படி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாவே இருக்கும். 7.5 சனி அப்படிங்கிற ஒன்றை தவிர வேறு எது நெகட்டிவாக உங்களுக்கு இல்லை. அந்த 7.5 சனி எடுத்தோடனே மாதம் 7.5 சனிங்கிறத சொல்கிறத விட 7.5 சனி தொடர்ந்து இருக்க போகுது. ஏறத்தாழ இன்னும் 7 வருஷம் 7.5 வருஷம் உங்கள்கிட்ட இருக்க தான் போகுது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் நவம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் உண்டு. பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செலவுகள் அதிகமான பண்டிகைலாம் வரும்போது செலவு அதிகமாகணும். ஆனாலும் கூட உங்களுடைய அதாவது பண வரவுகள், இன்னும் சொல்லப்போனால் பேங்க் பேலன்ஸுங்க உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உறவுகள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல
உதாரணத்துக்கு நல்ல பலப்படக்கூடிய வாய்ப்புகள், உறவுகள், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பெற்றோர்களை நீங்கள் பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சூரிய பகவான் வலுவாக இருக்கிறதுனால பெற்றோர்கிட்ட நிறைய ஆசைகள் பெறணும், மகான்களை சந்திக்கணும், அதுக்கான க்ஷேத்ராலயங்கள்லாம் போக வேண்டிய அவசியங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் சிறப்பாக நீங்கள் நவம்பர் மாதத்தில் பண்ண வேண்டும், பண்ணுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லி, நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டமான எண் என்ன? 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான இரத்தினம் இயல்பாக உங்களுக்கு பவழம். ஆக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கடைபிடித்து எல்லா விதமான இகப்பர சுகங்களை மேசராசி என்பவர்கள் நவம்பர் மாதம் பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி. மீண்டும் நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.